மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. ஹாய் ஹலோ நண்பா, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வாரம் கிளைமேட் சூப்பராக இருந்தது. மழை வர மாதிரியே இருந்தது, ஆனால் மழை வரல. லாஸ்ட்டாக முடிச்சுட்டு கிளம்பும் போது லைட்டாக சின்ன சின்ன சாரல் மழை மட்டும் பெஞ்சுது. அதோட மழை நின்றுச்சு. இந்த வாரம் வந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், வெயில் இல்லாதனால கிளைமேட் நல்லா சூப்பராகவே இருந்தது. இந்த வாரம் நான் தேன் ஐட்டம்ஸ்லாம் கிடச்சிருக்கு, வாங்கியிருக்கோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஷாப்பு நம்ம ரெகுலராக கவர் பண்ணுற ஷாப்பு தான். என்ட்ரன்ஸ்லேயே ஃபஸ்ட்லேயே இருக்கும். அவர்கிட்ட இந்த வாரம் டிவியில் அந்த கலைஞர் டிவியில் எடுத்துகிட்டு வந்திருந்தார். ஒரு 2 பீஸ் இருந்தது. அப்புறம் இந்த வேக்கம் கிளீனர் கூட வச்சுருந்தாரு. அந்த வேக்கம் கிளீனர் நான் பேசி வாங்கிட்டேன். நான் காட்டுறேன். 2 ஆம்ப் இருந்தது அவர்கிட்ட. அப்புறம் அந்த டேபிள் சேலுக்கு வச்சுருந்தாரு. இந்த வேக்கம் கிளீனர் தான் சொன்னேன் நான். பார்க்கறதுக்கு கண்டிஷன் சூப்பராக இருந்ததுங்க. எந்த ஒரு டேமேஜ் எதுவுமே இல்லை, நல்லா பக்காவான கண்டிஷனில் இருந்தது. ஓஸு செட்டு எல்லாமே இருந்தது. இதோட ப்ரைஸ் வந்து 800 சொன்னார். நான் 500க்கு பேசி வாங்கிட்டேன் நான். ஆனால் ஒர்க்கிங்கானான்னு தெரியல. உள்ளெல்லாம் பார்க்குறதுக்கு நீட்டான கண்டிஷனில் தான் இருந்தது. சரி, நம்ம எடுத்து செக் பண்ணலான்றதுக்காக இதை வாங்கினேன் நான். அவர்கிட்டே இந்த சாம்சங் டிவி ஒன்று வச்சுருந்தாரு. இதுவும் வந்து நல்ல கண்டிஷனில் இருக்குது, சூப்பராக ஓடுது. பட் ஆனால் இந்த டிஸ்பிளேல மட்டும் கோடு வருதுன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. டிஸ்பிளே டேமேஜ் ஆகி தான் இருந்தது. இதோட ப்ரைஸ் 1000 வரும்னு சொன்னார். இது ஸ்பேருக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. இதே மாதிரி டிவி நம்ம வச்சுருந்தோன்னா இதை எடுத்து ஸ்பேருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரைஸ் ஆனால் ஒர்த்து தாங்க. இது 1000 ருபீஸ்ன்றது நம்ம ஒரு 500 அண்ட் 600 கேட்டால் கூட கொடுத்துட்ருப்பாரு. நம்மளுக்கு ஸ்பேருக்கு தேவைன்னா அதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பக்கத்துலேயே இந்த சேர் ஒன்று இருந்தது. இது ஒரு ஃபோல்டபுள் சேருங்க. இது நம்ம அப்படியே சாஞ்சி படுக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. இதில் சூப்பராக இருந்ததுங்க. இதோட ப்ரைஸ் வந்து 500 சொன்னார். 500க்கு ஒருத்தர் வாங்கிட்டார். அவர் பார்க்கிங் பண்ணியிருந்தார் ரொம்ப நேரமாக. அதை வாங்கிட்டார் அவர். வாங்கி பே பண்ணிவிட்டு வந்து எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. வாங்கி சின்னதாக வாஷ் பண்ணோன்னா பக்கா கண்டிஷன் சேரு. இந்த ப்ரைஸுக்கு நம்ம வெளியெல்லாம் வாங்க முடியாது. இந்த ஷாப்பில் ஒரு மசாஜர் ஒன்று பார்த்தேங்க. பாக்ஸ் பீஸாக இருந்தது. பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மசாஜர் தான் அது. ஃபுல் பாக்ஸ் பீஸாக கிட்டாக இருந்தது. இதோட ப்ரைஸ் வந்து 1200 வரும்னு சொன்னார். இது பாக்ஸ் பீஸு, புது பீஸு, 1200 கொடுங்கன்னு சொன்னார். அப்படி இப்படி பேசி 500 வாங்கிட்டேன் நான். பாக்ஸ் பீஸ்னால் அதை நம்பி வாங்கிட்டேன். சரி, நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்றதுக்காக. ஆன்லைன் ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தா அது 2000 மேலே போட்டு இருந்துச்சுங்க. அது டிஸ்பிளே மாடல்னால. அகோரா பிராண்டில் இதே மாதிரி வரும். அதே மாதிரி தான், ஆனால் இது அகோரா பிராண்டு கிடையாது. சரி, ஓகேன்ட்டு வாங்கிட்டேன் நான். செக் பண்ணி பார்க்குறேன். ஒர்க் ஆச்சுன்னா நான் ஷார்ட்ஸில் அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு. இந்த ஷாப்பில் நிறையா அந்த எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்லாம் கிடைக்குதுங்க. ஸ்பீக்கர் பாக்ஸு அண்டு இந்த மைக்கு, இந்த மாதிரி நிறைய எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்கு சேல் பண்ணுறாரு. இவர்கிட்ட இந்த ஒயர்டு எக்ஸெட்டு கூட வச்சுருந்தாருங்க. நிறையா பீஸ் இருந்தது. ஒரு பீஸ் வந்து 30 ரூபான்னு சொல்லி சேல் பண்ணுறாரு. இது பேக்கிங் பீஸாகவே கிடச்சிது. இது ஒரு பீஸ் 30 ரூபான்றது வாங்கலாங்க. இது சீப்பான ரேட்டு தான். இந்த ஷாப்பில் ஒரு கார்வான் ஒன்று பார்த்தேங்க. எடுத்து பார்த்தேன், மேலே இருக்க அந்த புடிலாம் இல்லாமல் இருந்தது. மற்றபடி சூப்பராக இருந்ததுங்க. இது பார்க்குறதுக்கும் நல்லா இருந்தது. கண்டிஷன் நல்லா இருக்க மாதிரி தான் இருந்தது. இதோட ப்ரைஸ் வந்து 1000 ருபீஸ் வரும்னு சொல்லியிருந்தார். ஒர்க்கிங் கண்டிஷன் எப்படி இருக்கும்னு தெரியாது நம்மளுக்கு. நம்ம தான் எடுத்து செக் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அவர்கிட்ட கேட்டேன் ஒர்க் ஆகுமான்னு. தெரியாது, நீங்கள் செக் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. ப்ரைஸ் வந்து 1000 ருபீஸ் வரும்ன்ற மாதிரி சொல்லியிருந்தார். இந்த சார்ஜிங் கேபிள்லாம் கூட நிறையா போட்டு வச்சுருந்தார். ஒரு பீஸ் வந்து 50 ருபீஸ் அந்த மாதிரி சேல் பண்ணுறாரு. கேசட் கொஞ்சம் பார்க்க முடிஞ்சதுங்க இவர்கிட்ட. இந்த டேப் ரெக்கார்டு கேசட்லாம் கொஞ்சம் வச்சுருந்தாரு. இந்த சோனியோட கேம் கோடர் ஒன்று பார்க்க முடிஞ்சதுங்க இவர்கிட்ட. சூப்பரான கண்டிஷனில் இருந்தது. வித் பேட்டரியோடவே இருந்தது. இது டிஸ்பிளேலாம் கூட பார்த்தீங்களா, இந்த ப்ரோக்கன் இல்லாமல் நல்லா இருந்தது டிஸ்பிளேலாம் கூட. இதோட ப்ரைஸ் வந்து 1800 வரும்னு சொல்லியிருந்தார். ப்ரைஸ் தான் கொஞ்சம் அதிகம், பட் நல்லா இருந்தது இது பீஸு. பக்கத்துலேயே அந்த பைனாகுலர் கூட ஒன்று வச்சுருந்தாங்க. இதை பார்த்தேங்க நான். எடுத்து செக் பண்ணி பார்த்தா அதில் உள்ளே ஒன்றுமே தெரியல, பங்களாக தெரியுது. அது ஒருவேளை அதை அட்ஜஸ்ட் பண்ணுமா என்னன்னு தெரியல. அது ரொம்ப நேரம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தேன், பட் அது மங்களாகவே இருக்குது. இந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கெலாம் யூஸ் பண்ணுற இந்த ஆம்பிளிஃபையர் மாதிரி யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். இது இந்த பீஸ் கூட ஒன்று இருந்தது. நல்ல ஒரு கண்டிஷன்லேயே இருந்ததுங்க. இது விண்டேஜ் மாடல். இது ரொம்ப ஓல்டு மாடல் தான் இது, ஆனால் சூப்பரான கண்டிஷனில் இருந்தது. இப்போதைக்கு இதெல்லாம் யூஸ் ஆகுமா என்னான்னு தெரியல, ஏன்னா இதோட அட்வான்ஸ் மாடல்லாம் அதிகமாக வந்துருச்சு. இப்போதைக்கு யூஸ் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல எனக்கு. தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இங்கே பாருங்கள், கார் செட்டு கூட வச்சுருக்காங்க. ஒரு நண்பர் கேட்டுகிட்டே இருக்கார், கார் செட்டு கவர் பண்ணுங்கன்னு. நான் வாரம் கவர் பண்ணி போடுறேன். பட் இருந்தாலும் அவர் கேட்குறாரு. அவர் நீங்கள் நேரில் வந்துடுங்க. நேரில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். நல்ல ஒரு பெஸ்ட்டு ப்ரைஸுக்கே வாங்கலாம். இந்த லித்தியம் பேட்டரிலாம் நிறைய பேர் செக் பண்ணி எடுத்துகிட்டு இருந்தாங்க. நானும் எடுத்து பார்த்தேங்க. இது ஒரு லோக்கல் பேட்டரி. இது நம்ம கடையில் ஒரு 50 ரூபா 60 ரூபாய்க்கு கிடைக்கல, அந்த மாதிரி பேட்டரி. இது சார்ஜ் எல்லாம் ரொம்ப நேரம் நிற்காது. இந்த மாதிரி எடுக்கிறது வேஸ்ட்டு தான். இது நல்ல கண்டிஷனில் ஒரு மேக்புக் ப்ரோ ஒன்று பார்த்தேன். சூப்பராக இருந்ததுங்க கண்டிஷனு. இதோட ப்ரைஸ் வந்து கொஞ்சம் ரீசனபிளாகவே சொன்னார் அவர். நல்ல ஒரு ரீசனபிளான ப்ரைஸ் சொன்னார்.
3500 வரும்னு சொன்னார். பட் ஆனால் அவர்கிட்ட சார்ஜர் எதுவுமே இல்லையா, ஒர்க்கிங்காக நீங்கள் தான் எடுத்து செக் பண்ணிக்கணுன்ற மாதிரி சொன்னார். ப்ரைஸ் ஆனால் கொஞ்சம் ரீசனபுளாக இருந்தது. இது பாருங்கள், இந்த பழைய மாடல் ஸ்கூட்ரு வரல, அதே கிட்ஸு பைக்குங்க. இது சூப்பரான கண்டிஷனில் இருந்தது, பக்காவான கண்டிஷனில் வச்சுருந்தாங்க. நல்லா பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது. இது பார்க்குறதுக்கு புதுசு மாதிரியே இருந்ததுங்க. நான் செக் பண்ணி பார்த்தேன், எல்லாமே நல்லா இருந்தது. இதோட ப்ரைஸ் வந்து 2500 ஏதோ சம்திங் சொல்லியிருந்தாங்க. பட் நல்லா இருந்ததுங்க, எல்லாமே நல்லா இருந்தது. இது ஒருத்தர் வாங்கிட்டாருன்னு நினைக்கிறேன். நான் ஒருத்தர் செக் பண்ணிட்டு இருந்தார், நான் பார்க்கும்போதே ஒருத்தர் செக் பண்ணிட்டு இருந்தார். ஒரு ஹிந்திக்கார் ஒருத்தர் செக் பண்ணிட்டு இருந்தார். அவர் மேபி அவர் வாங்கியிருப்பாருன்னு நினைக்கிறேன். இதை விட்டு போக மனசே இல்லை போல் அவருக்கு. ரொம்ப நேரம் செக் பண்ணி பார்த்து ஒரு வழியாக வாங்கிட்டாருன்னு நினைக்கிறேன். நான் இங்கே ஆப்பிளோட ஐபேடு ஒன்று பார்த்தேங்க, சூப்பராக இருந்தது. இது ரொம்ப நாள் கழிச்சு நான் இதை பார்க்குறேன். இது ஒரு ஓல்டு ஜென்ரேஷன் மாடல் தான். இது செகண்ட் ஜென்ரேஷன் நினைக்கிறேன். இது சூப்பரான கண்டிஷன்லேயே இருந்தது. இது என்ன ஆச்சரியம்னா, அது ஒர்க் ஆகுதுன்ற மாதிரி சொல்லியிருந்தார் அவர். நிறையா அந்த ஏர்பட்ஸு அண்ட் ஐ வாட்செலாம் கூட கிடைக்குது இவர்கிட்ட. இந்த போர்ட்டபிள் ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஒன்று இருந்தது. இது கொஞ்சம் காஸ்ட்லியான மாடலுங்க. இதோட ஆன்லைன் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 15,000 அந்த மாதிரி வரும். இது கொஞ்சம் காஸ்ட்லி தான். அந்த ஹேர்மேன் கார்டன் சொல்லி போட்டு இருந்துச்சு, ஆனால் சூப்பராக இருந்ததுங்க. இது ப்ரைஸ் வந்து 1600 வரும்னு சொல்லியிருந்தார். இந்த மாதிரி ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா கிடைக்குதுங்க மார்க்கெட்டில். இது ஒரு டிஸ்பிளே மாடல் ஜிம் எக்யூப்மெண்ட்ஸு. இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் கேட்கலான்னு பார்த்தேன். பட் ஆனால் அந்த ஷாப்பில் ஆள் இல்லை. எப்படியா எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 and 12,000 சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இது எல்ஜியோட 5.1 ஹோம் தேட்டர் இருந்தது. இது பார்த்திங்கன்னா அந்த டவர் மாடல் மாதிரியான ஸ்பீக்கர். இது 5.1 சிஸ்டம். எல்லாமே 5 ஸ்பீக்கருமே இருந்தது, சென்ட்ரு அண்டு சரௌண்டு ஸ்பீக்கர் எல்லாம். எவ்வளோ வருது? சப்வூஃபர் 4500. 2500. ரேட்டு கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது, ஆனால் அந்த பீஸ் நல்லா இருந்ததுங்க. எல்ஜி செட்டும் சரி, இந்த சோனியோட சப்வூஃபரும் சரி, பீஸு சூப்பராக இருந்தது. இந்த சப்வூஃபர் வந்து 2500 வரும்ன்ற சொல்லியிருந்தார். பக்கத்துலேயே இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் ஒன்று வச்சுருந்தாருங்க. இதோட நேம் நான் கரெக்டாக சொல்கிறேன்னான்னு தெரியல, தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது நம்ம அந்த இங்கிலீஷ் மூவிஸ்லாம் நிறையா பார்த்துருப்போம், காலிலே கண்ட்ரோல் பண்ணி ஓட்டிகிட்டு போயிட்டுருப்பாங்க. சூப்பராக இருக்கும். இது இந்த வாரம் சந்தையில் நிறைய பீஸ் பார்த்தேங்க, ஒரு 3 பீஸ் கிட்ட பார்த்தேன் நான். ப்ரைஸு 1500 வரும்னு சொல்லியிருந்தாங்க. இந்த விண்டேஜ் வால் கிளாக் பார்த்தீங்களா, இதோட ப்ரைஸு 2500 சொல்கிறாங்க. அவரே ஷாக் ஆகி அப்படியே வச்சுட்டாரு. 2500 கொடுத்து வாங்குற அளவுக்கு அதில் என்ன இருக்குதுன்னு தெரில. இந்த ஸ்க்ரூ ட்ரைவர்ஸ்லாம் நிறையா போட்டு வச்சுருந்தாங்க. 3 பீஸ் வந்து 100 சொல்லி சேல் பண்ணுறாங்க. குவாலிட்டியும் நல்லா இருந்ததுங்க, செக் பண்ணி பார்த்தேன். மைனஸ் அண்டு ப்ளஸ்ஸு தனித்தனியாக வச்சுருக்காங்க. ரெண்டும் அந்த போர்ட்டபுளாக யூஸ் பண்ணுவோம், ஒரே ஸ்க்ரூ ட்ரைவர் அந்த மாதிரி கிடையாது. இந்த டிஷ்யூ பேப்பர்லாம் கூட வச்சுருக்காங்க பாருங்கள், எவ்வளோ அந்த பாத்ரூமில் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த டிஷ்யூ பேப்பர் எவ்வளோ போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த ஷாப்பில் அந்த எலக்ட்ரானிக் அண்டு ஹோம் யூஸ் ஐட்டம்ஸ்லாம் நிறையா கிடைக்குங்க. நான் ஆல்ரெடி கவர் பண்ணியிருக்கேன். இந்த ஒயர்லெஸ் மவுஸ்லாம் பாருங்கள், ஒயர்டு மவுஸ் அண்டு ஒயர்லெஸ் மவுஸ்லாம் 50 rupeesன்னு சேல் பண்ணுறாங்க. நிறையா அந்த ஹோம் யூஸ் ஐட்டம்ஸும் பார்க்க முடியுங்க இந்த ஷாப்பில். சாம்சங்கோட 5.1 ஹோம் தேட்டர் இருந்ததுங்க, வித்து இந்த டவர் ஸ்பீக்கரோடவே இருந்தது. சூப்பராக இருந்தது. இந்த டவர் ஸ்பீக்கர் கண்டிஷன்லாம் நல்லா இருந்தது. இது வந்து 3500க்கு கொடுத்ததா சொன்னார். இது சேல் ஆகிடுச்சு. இப்போ ப்ரைஸ் வந்து 3500 கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஒர்த்து தாங்க இது, 3500க்கு வாங்க முடியாது வெளியில். ஆன்லைன் ப்ரைஸில் 30,000 மேலே வராங்க செட்டு. இங்கே கொஞ்சம் சீப்பாகவே கிடைக்குது. நிறையா அந்த பட்டன் ஃபோன்ஸ்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. இது வந்து சாம்சங்கோட அந்த சைடில் தள்ளுவோம்ல ஃப்ளிப் மாடல் பட்டன் ஃபோன்ஸு. எல்லாமே 400 அண்டு 500 இந்த ரேஞ்சு சேல் பண்ணுறாங்க. இது பார்த்திங்களா, சூப்பராகவே இருக்குது பாருங்கள். இது ரொம்ப ஓல்டு மாடலுங்க, ஆனால் நல்லாயிருக்கும். இது யூஸ் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும். இந்த சோனி எரிக்சன் ஃபோனு ஒரு நண்பர் கேட்டுருந்தார், சோனி எரிக்சன் ஃபோன் இருந்தால் சொல்லுங்கன்ட்டு. இது இந்த வாரம் பார்க்க முடிஞ்சுது. ப்ரைஸ் வந்து 500 சொன்னாங்க. ஆஸ் யூஷுவல் இந்த ஹெட்செட்டு அண்டு நெக் பேண்டெல்லாம் ஆல்ரெடி பார்த்தது தான் நம்ம. அது ப்ரைஸ் வந்து 100 rupeesன்னு சேல் பண்ணுறாங்க. இந்த ஐமேக் பாருங்கள், சந்தைக்கே வந்துட்டு இருக்குது. ஃபுல்லாக டேமேஜ் ஆன கண்டிஷனில் வந்துருக்குதுங்க. ஸ்க்ரீன்லாம் ஃபுல்லாக டேமேஜ் ஆகிருக்கு. இது ஒர்க்கிங்கானு தெரியல, அந்த ஸ்க்ரீன் ஃபுல்லாகவே டேமேஜ் ஆகிருக்கு. நம்ம எதாவது ஸ்பேருக்கு யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பீஸ் எடுத்தால் நம்ம ஸ்பேருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு டிவைஸ் ஒன்று இருந்ததுங்க. இது என்னன்னே தெரியல. இது திருப்பி பார்த்தேன், பட் ஆனால் அது என்னன்னு தெரியல. இது இந்த ஷாப்பில் நிறையா அந்த ஹோம் யூஸ் ஐட்டம்ஸ்லாம் கிடைக்கும்.
நிறையா பாக்ஸ் பீஸாகவே வச்சுருப்பார் இவர். அதான் ஒரு ஸ்பெஷல் இந்த ஷாப்பில். இந்த மாதிரி கிட்டில்லாம் கூட இருக்குது பாருங்கள். இது வந்து 300 சொன்னார் இவர். பாக்ஸ் பீஸாகவே இருந்தது, உள்ள சார்ஜரோட செட்டாகவே இருந்தது. ப்ரைஸு 300 சொன்னார். இந்த மாதிரி ஜூஸர் ஐட்டம்ஸு எல்லாமே பாக்ஸ் பீஸாகவே கிடைக்கும் இவர்கிட்ட. 2-3 பிசிலாம் கூட வச்சுருக்காரு பாருங்கள். இந்த மாதிரி ஃபோக்கஸ் லைட்லாம் கூட பார்க்க முடியுதுங்க மார்க்கெட்டில். எல்லாமே புதுசு தான், பாக்ஸ் பீஸோடவே வச்சுருக்காங்க. 350 வாட்ஸு. எவ்வளோ வருது? சின்னது எவ்வளோ, பெருசு எவ்வளோ? 700 500வா? இது பாருங்களேன், இந்த மல்டிபிள் ஸ்க்ரூ டிரைவர் ஒன்று பார்த்தங்க. இது சூப்பராக இருந்தது. இது உள்ளே பாக்ஸ் வச்சு அதிலே வந்து நம்ம சின்ன சின்ன அந்த ஸ்க்ரூ டிரைவர்ஸோட பிட்டெல்லாம் போடுற மாதிரி ஆப்ஷன் இருந்தது. ஒரு பீஸ் வந்து 50 ரூபான்னு கொடுக்குறாரு. சூப்பராக இருந்தது. ஆனால் யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இது நிறையா அந்த டூல்ஸ் ஐட்டம்ஸ்லாம் ஏகப்பட்டது கிடைக்குது இவர்கிட்ட. இந்த எலக்ட்ரிக் பெல்லு நம்ம போன வாரம் கவர் பண்ணியிருப்போமே, இதோட ப்ரைஸ் கூட 18,000 வரும்னு சொல்லியிருந்தார் அவர். இது சேலே ஆகலை போல், அப்படியே தான் இருக்குது. இந்த கலைஞர் டிவி கூட வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த பைக்கு சேலானான்னு தெரில, சும்மா நிறுத்தி வச்சுருக்காங்களா இல்லை சேலுக்கு வச்சுருக்காங்களான்னு தெரில. இது இந்த ஜென்ரேட்டரு கூட பெரிய சைஸ் இருந்தது. அப்புறம் இந்த ஹோம் யூஸ் ஐட்டம்ஸு, அப்புறம் வாஷிங் மிஷினு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இருந்ததுங்க. இது பாருங்கள், மைக்ரோ ஓவனு, ரெக்கார்ட் பிளேயர் ஒன்று இருந்தது இந்த உட்டன் மாடலில். இந்த சைடில் ஹேண்டிலு அண்டு இந்த கேட்ரேஜெலாம் இல்லாமல் இருந்தது. ப்ரைஸு கேட்டால் 5500 வரும்ன்றாரு. யாராவது மெக்கானிக்ஸ் யாராவது பார்த்தா எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது விண்டேஜ் மாடல்னால எடுத்து ரெடி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். சோனியோட ஸ்டீரியோ ஆம்ப் ஒன்று இருந்ததுங்க. இது சோனின்னு நேம் போட்டிருக்கு, பட் ஆனால் அது சோனி கிடையாது. இதுக்கு வந்து டூப்ளிகேட்டு தான். இது வெயிட்டே இல்லாமல் இருந்தது. ஆம்ப்பு ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக தான் இருந்தது. பக்கத்துலேயே அந்த கார் செட்டு கூட வச்சுருக்காங்க பாருங்கள். ஒரு மாடல்லேருந்து கழட்டி அப்படியே வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நல்லா இருந்தது கார் செட்டு கூட. ப்ளோயரு, அப்புறம் அந்த வாட்டர் வாஷ் மிஷின் கூட வச்சுருந்தாங்க. பக்கத்துலேயே இருக்குது பாருங்கள் அந்த வாட்டர் வாஷ் மிஷினு. இதோட ப்ரைஸ் வந்து 2000 வரும்னாரு. பார்க்குறதுக்கு கொஞ்சம் டீசெண்டான கண்டிஷனில் இருந்தது, நல்லாவே இருந்தது. இதே மாடல் பூம் பாக்ஸு வாரம் ஒரு பீஸ் பார்க்குறாங்க. இவர்கிட்ட ஒரு பீஸ் இருந்தது, பட் ஆனால் அந்த டோர்லாம் கொஞ்சம் ஸ்டக் ஆகிற மாதிரி இருந்தது. மேலே மட்டும் அந்த கேசட் போகிறது, உள்ளே ஒரு கேசட் இருந்தது. ப்ரைஸ் 800 வரும்னு சொன்னார். பட் இது எடுத்தால் சர்வீஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பக்கத்துலேயே பிலிப்ஸ் இது ஒரு செட்டு ஒன்று இருந்ததுங்க. இது சூப்பரான கண்டிஷனில் இருந்தது. பாக்ஸ் பீஸாகவே வச்சுருந்தார். நல்ல ஒரு கண்டிஷனில் சூப்பராக இருந்தது. இதோட ப்ரைஸ் வந்து 2000 வரும்னு சொல்லியிருந்தார். பாக்ஸ் பீஸ்னால கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் சொல்கிறாங்க. இது பக்கா கண்டிஷனில் இருந்ததுங்க. ஆனால் இந்த செட்டு பாருங்கள், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். இந்த ஃப்ரண்ட்டில் நம்ம சிடி கேசட் போடுற மாதிரி மாடல். இது பிலிப்ஸோடது. 2 பேர் செக் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை ரொம்ப நேரமாக செக் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க. மேபி அதை வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஏர்டெலோட எக்ஸ்ட்ரீம் பாக்ஸ் ஒன்று இருந்ததுங்க. இது ஒரு பாக்ஸ் பீஸாகவே இருந்தது, பட் ரிமோட்டு மட்டும் மிஸ்ஸிங்கு. இது எதுக்காக எடுத்தேன்னா, இதை நம்ம சாதா டிவியை வந்து நம்ம ஆண்ட்ராய்ட் டிவியாக மாற்றிக்கலாம். அதோட ஆப்ஷன்ஸ்லாம் இதில் இருக்குது. பட் ஆனால் அது ரீசார்ஜ் பண்ணணும். ரீசார்ஜ் பண்ணால் தான் ஒர்க் ஆகும். நம்ம நண்பர் சொல்லியிருந்தாரு, இது நம்ம நார்மலாகவே உள்ள செட்டிங்ஸ் மாற்றினாலே நார்மல் டிவியை நம்ம ஆண்ட்ராய்ட் டிவியாக மாற்றிக்கலான்ற மாதிரி சொல்லியிருந்தார். இந்த அமேசான் ஃபயர் ஸ்டிக் வருதுல்ல, அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லியிருந்தார். சரி ஓகே, அதோட ப்ரைஸ் வந்து 150 சொன்னாங்க. 100 ருபீஸ்க்கு நான் வாங்கிட்டேன் அதை. சரி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம், எப்படி ஒர்க் ஆகுதுன்ட்டு செக் பண்ணி பார்க்கலான்றதுக்காக வாங்கினேன். நானும் வீட்டில் ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் பாக்ஸ் தான் வச்சுருக்கேன். ரீசார்ஜ் இல்லைன்னா அது ஒர்க் ஆகாது. இது ஒரு நண்பர் உள்ளே இருக்கிற செட்டிங்ஸ்லாம் மாற்றினா ஒர்க் ஆகுன்ற மாதிரி சொன்னார். சக்ஸஸ் ஆகுதான்னு பார்க்குறேன். சக்ஸஸ் ஆச்சுன்னா ஷார்ட்ஸில் அப்டேட் பண்ணுறேன் நான் உங்களுக்கு. இந்த செட்டு பாருங்கள், கார் செட்டு. ஏதோ வண்டியிலேருந்து கழட்டியிருப்பாங்க போல். சூப்பரான கண்டிஷனில் இருந்தது. இதோட ப்ரைஸ் வந்து 500 சொன்னார். லாஸ்ட்டாக 300 கொடுத்துட்டு எடுத்துங்கன்னாரு. ஒர்க்கிங்கான்னு கேட்டால் அதெல்லாம் தெரியல, எடுத்து செக் பண்ணிக்கன்ற மாதிரி சொன்னார். பட் நல்லா இருந்ததுங்க. இது என்ன வண்டிக்கு செட் ஆகும்னு தெரியல. இது ஒர்க் ஆச்சுன்னா லக்கு தாங்க. ஆனால் இந்த வெஹிக்கிளுக்கு ஃபிக்ஸ் பண்ணுற ஸ்பீக்கர் பாக்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. பேர் வந்து 2000 சொல்கிறாங்க. பாக்ஸ்லாம் புதுசாக தான் இருக்குது. உள்ளே இருக்க ஸ்பீக்கர் கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்குமான்னு தான் டவுட்டு. இவர்கிட்ட நிறையா ஐஃபோன்லாம் சேலுக்கு வச்சுருந்தாருங்க. இந்த 13, 14, 15, 16 எல்லாமே வச்சுருந்தாரு. எல்லாம் பாக்ஸ் பீஸாகவே வச்சுருக்காரு. வாரண்டி பீஸாகவும் கிடைக்குது இவர்கிட்ட. பில்லு பாக்ஸு எல்லாமே செட்டாக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தார் அவர்.
இந்த ஓல்டு மாடல் ஐஃபோனும் வச்சுருக்காரு, 6, 7 இந்த மாதிரி ஐஃபோனும் வச்சுருக்காரு. எல்லாமே ஒர்க்கிங் பீஸாகவே இருக்குது இவர்கிட்ட. வந்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். 14 24 எவ்வளோ அது 17? 67 வாரண்டி வரும். நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுற பெயிண்ட்லாம் கூட வந்திருக்குங்க மார்க்கெட்டுக்கு. எல்லாமே இந்த சீல்டு பீஸு ஃபுல்லாகவே இருக்குது. எல்லாமே ஓப்பன் பண்ணாமல் சீல்டு பீஸாகவே கிடைக்குது. ஒரு பீஸ் வந்து 100 ரூபான்னு சொல்லி சேல் பண்ணுறாரு. மொத்தமாக எடுத்துங்க, நான் ரேட்டு பார்த்து சொல்கிறேன்ற மாதிரி சொன்னார். பட் நம்மளுக்கு தேவைப்படல. இந்த மாதிரி ஐட்டமும் கிடைக்குது, தேவைப்படுறாங்க செக் பண்ணி பாருங்கள். இந்த மாடல் பாருங்கள், சோஃபாவும் யூஸ் பண்ணிக்கலாம் அண்டு பெட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். வித் ஸ்டோரேஜ் இடவே இருந்தது. இது கொஞ்சம் ஓல்டு மாடல் நினைக்கிறேன், யூசேஜ் அதிகமாக இருந்திருக்கும் போல். பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஃபுல்லாக ஓல்டு மாடல் மாதிரி தான் தெரிஞ்சுது. எவ்வளோ நான் செட்டு? 4500. இவர்கிட்ட இந்த 4 பர்னர் ஸ்டவ்வு அண்டு எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் இருந்ததுங்க. இந்த ஸ்டவ்வு பார்த்தீங்களா, இது ஒரு 4 பீஸ் இருந்ததுங்க. மொத்தமாகவே ஒருத்தர் வாங்கிட்டாராம் அவர். வேணும்னா ஸ்டாக் இருக்குது நான் தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் அவர். ப்ரைஸ் வந்து 2500 வரும்னு சொன்னார். இந்த சவுண்ட் பார் பார்த்துருப்பீங்க, அது செட்டு வந்து 5000 வரும்னு சொல்லியிருந்தார். அது ரொம்ப நாளாக பார்க்குறேன் நான், அது சேலுக்கு வச்சுருக்காங்க. மேபி அது புது பீஸா அண்டு வந்து இல்லை அதே பீஸான்னு தெரியல அது. ஆனால் நான் ஒரு 4 வீக்ஸாக பார்க்குறேன் நான். நிறையா விண்டேஜ் ஐட்டம்ஸ்லாம் கூட வச்சுருப்பாருங்க இவர்கிட்ட. இந்த கேமராஸ்லாம் பாருங்கள், விண்டேஜ் கேமராலாம் கூட கிடைக்கும் இவர்கிட்ட. இந்த டெனான்டு ஏவிஆர் கூட 3 பீஸ் வச்சுருக்காங்க பாருங்கள். நல்லா ஹெவியான ரிசீவருங்க, அது சூப்பராகவே இருக்கும். இந்த 10 kg சிலிண்டர் கூட சேலுக்கு வந்திருக்கு பாருங்கள். சிலிண்டர் தட்டுப்பாடு வந்ததுலேருந்து நிறைய எம்டி சிலிண்டரு சேலுக்கு வச்சுருக்காங்க. ஒரு பீஸ் வந்து 1000 ருபீஸ் சேல் பண்ணுறாங்க. இந்த ஷாப்பில் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் அண்டு ஹோம் யூஸ் ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் இருந்ததுங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். நீங்கள் தேடுற பொருள் ஏதாவது கண்டிப்பாக கிடைக்கும். நேரில் வரும்போது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இந்த டேபிள் ஃபேனு அண்டு இந்த பெரிய பெரிய டவர் ஃபேன்லாம் கூட கிடைக்குதுங்க. இந்த கையில் வச்சுருக்காரு பார்த்தீங்களா, இது பஜாஜ் கம்பெனியோட ஃபேன் தான், கம்பெனி ஃபேன் தான் இது. இந்த டவர் ஃபேன்லாம் கூட வச்சுருக்காங்க. ப்ரைஸ் வந்து 6500 வரும்னு சொல்லியிருந்தாங்க. நிறையா லேப்டாப்ஸ் கிடைக்குதுங்க மார்க்கெட்டில். இந்த நம்ம எடுத்தோன்னா ஸ்பேருக்கு யூஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி ஐட்டம்ஸ் நிறையா கிடைக்குது. இந்த லேப்டாப் பார்த்திங்களா, எல்லாம் உடஞ்சி போய் இது டிஸ்பிளே ப்ராப்ளம் அந்த மாதிரி லேப்டாப்ஸ்லாம் மார்க்கெட்டுக்கு வருது. நம்ம இதெல்லாம் எடுத்தால் ஸ்பேருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாடல் நம்மளுக்கு ஏதாவது ஸ்பேர் தேவைன்னா எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பட்டன் ஃபோன்லாம் கூட வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த ஷாப்பில் நிறையா அந்த 10 ரூபா 20 ரூபான்னு சொல்லி சேல் பண்ணுறாங்க. இந்த மாதிரி கனெக்டர்லாம் நிறையா கிடைக்குது. இந்த மாதிரி ஆக்ஸ் கேபிள் அண்டு ஹெட்செட்டு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் ஏகப்பட்டது கிடைக்குது. எல்லாம் சீப் ரேட்டு தாங்க, 10 ரூபா 20 ரூபான்னு சொல்லி சேல் பண்ணுறாங்க. இந்த ஆக்ஸ் கேபிள் எடுக்கிறது ஒர்த்து தாங்க, கண்டிப்பாக நம்மளுக்கு தேவைப்படும். இந்த ஷாப்பில் இந்த சோனியோட பூம் பாக்ஸ் ஒன்று இருந்ததுங்க செட்டு. ஆல்ரெடி நம்ம இந்த மாதிரி மாடல் நிறையா கவர் பண்ணிட்டோம் மார்க்கெட்டில். இந்த மாதிரி பூம் பாக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் ஏகப்பட்டது கிடைக்குது. எவ்வளோ இந்த செட்டு? 500 ரூபாவா? இந்த ஒயர்லெஸ் கீபோர்ட்லாம் கூட பாருங்கள் நிறையா பீஸ் வச்சுருக்காரு. ஹெல்மெட்லாம் கூட கிடைக்குதுங்க மார்க்கெட்டில். ஹெல்மெட்லாம் கூட சேலுக்கு வச்சுருக்காங்க. இந்த நேஷ்னல் டேப் ரெக்கார்டர் கூட ஒரு நண்பர் கேட்டு இருந்தார். இந்த ஷாப்பில் இன்றைக்கி பார்க்க முடிஞ்சுது. நல்ல ஒரு கண்டிஷன் நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ப்ரைஸ் 1000 ருபீஸ் வரும்னு சொல்லியிருந்தார். பட் கலர் கொஞ்சம் யூனிக்காகவே இருக்குதுங்க. நார்மலாக ரெட் கலரில் நிறையா பார்ப்போம். இந்த ப்ளூ கலரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யூனிக்காகவே இருக்குது. இந்த சைக்கிள்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா கிடைக்குதுங்க. ரேஞ்சர் சைக்கிளு அண்டு இந்த லேடிஸு யூஸ் பண்ணுற சைக்கிளு, எல்லா சின்ன பசங்க யூஸ் பண்ணுற சைக்கிளு எல்லாமே வச்சுருக்காங்க. ப்ரைஸ்லாம் 4000 5000 5500 இந்த ரேஞ்சு சொல்கிறாங்க. ஸ்பேருக்கு யூஸ் பண்ணுற மாதிரி எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸு நிறையா கிடைக்குதுங்க மார்க்கெட்டில். இந்த சோனியோட 5.1 ஹோம் தேட்டர் கூட இருக்குது பாருங்கள். இன்றைக்கி வெயில் இல்லாதனால கிளைமேட் சூப்பராக இருந்ததுங்க. நல்ல ஒரு கிளைமேட்டு, மழை வர மாதிரியே இருந்தது. முன்னாடியே சொன்ன மாதிரி தான் லேப்டாப்ஸு நிறையா கிடைக்குது மார்க்கெட்டில். ஸ்பேருக்கு எடுத்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணி பாட்டுறேன் பாருங்களேன்.
சரி பார்க்குறதுக்கு நல்லா இருந்ததுன்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளே ஒன்றுமே இல்லைங்க, ஸ்க்ரீனே இல்லை, ஸ்க்ரீன்லாம் கழட்டிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி பீஸ்லாம் நம்ம ஸ்பேருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நிறையா மானிட்டர்ஸு, ஒரு சில டேபு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கூட இருந்ததுங்க. இந்த கிளாக் பார்த்தீங்களா, பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள். இது ஒரு விண்டேஜ் கிளாக் மாதிரி இருக்குது, ஆனால் இது விண்டேஜ் கிளாக் கிடையாது. இது இந்த ஷாப்பில் ஒரு ஐஃபோனு 6s நினைக்கிறேன் இந்த மாடல். இது மாடல் கரெக்டாக தெரியல எனக்கு. 2 பீஸ் இருந்தது, ரெண்டுமே நம்ம ஸ்பேருக்கு யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இந்த பட்டன்லாம் மிஸ் ஆகுது பாருங்கள். ஆல்ரெடி கலட்டி பார்த்துருப்பாங்க போல். அவர்கிட்ட இந்த PS3 இருந்ததுங்க. இதோட ப்ரைஸ் வந்து 5500 வரும்னு சொன்னார். பட்டு அக்சசரிஸ் எதுவுமே கிடையாது, ஜாஸ்டிக் அண்டு பவர் கார்டு அதெல்லாம் எதுவுமே கிடையாது. வெறும் கன்சோல் மட்டும் தான் வச்சுருந்தார். எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸும் கிடைக்குது மார்க்கெட்டில். இது அந்த மோட்டருக்கு வர சாட்ருங்க. அது ஒரு 4-5 பீஸ் வச்சுருந்தார். இது ஓல்டு மாடல் நினைக்கிறேன் நான். நியூ மாடல் அந்த டிஸ்பிளே மாடல் கூட இருந்தது. ஒரு சில எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் அண்டு டூல்ஸ் ஐட்டம்ஸ்லாம் கூட இருந்தது இந்த ஷாப்பில். இந்த ஊஞ்சல் பார்த்தீங்களா எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பார்த்தீங்களா, சூப்பராக இருந்ததுங்க. இது கொஞ்சம் பழமையான ஊஞ்சல் நினைக்கிறேன், வுட்டன் ஃபினிஷிங்கில் இருந்தது. இதோட ப்ரைஸ் 53000 சொன்னாங்க. இப்போதைக்கு இதை செய்ய போனாலே ஹெவியான காஸ்ட் ஆவாங்க. இந்த ஓல்டு ஜென்ரேஷன் ஐபேட் ஒன்று இருக்குது பாருங்கள். இவர்கிட்ட நிறையா அந்த ஐஃபோனு அண்ட் ஐபேட்லாம் கிடைக்குங்க. ஒரு சில இதெல்லாம் ஒர்க்கிங் கண்டிஷன்லேயே வச்சுருப்பார், ஒரு சில இதெல்லாம் அந்த ஐக்ளூட் லாக் இருக்கும், அந்த மாதிரியான ஐஃபோன் அண்ட் ஐபேட்லாம் வச்சுருப்பார். ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா 2000 அண்ட் 1500 அண்ட் 2000 இந்த ரேஞ்சு சொல்கிறாங்க. ஆல்ரெடி ஒரு 2-3 பேர் செக் பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள். அதெல்லாம் ஒர்க்கிங் பீஸ் தான். இந்த டாய் காரெல்லாம் பாருங்கள், இந்த 30 ரூபான்னு சொல்லி சேல் பண்ணிகிட்ருக்காங்க. மேபி இது சேல் ஆகாமல் இருந்திருக்கும், அதனால் சீப் ரேட்டுக்கு போட்டு சேல் பண்ணிடுறாங்க. இந்த கலைஞர் டிவி பாருங்கள். இந்த வாரம் நிறையா கலைஞர் டிவி பார்த்தேங்க மார்க்கெட்டில். நல்ல ஒரு இது கூட நல்ல கண்டிஷனில் இருக்குது, சூப்பரான கண்டிஷனு. ஒர்க்கிங் பீஸாகவே மார்க்கெட்டில் பார்த்தேன். ஒரு சில எல்இடி டிவியும் வச்சுருக்காங்க, பட் ஆனால் எதுவுமே ஒர்க்கிங் கிடையாது. எல்லாம் அந்த சின்ன சின்ன ப்ராப்ளம் ஏதாவது இருக்கும், டிஸ்பிளே ப்ராப்ளம் அந்த மாதிரி இருக்கும். இது ஹையரோட 65 இன்ச்சு டிவிங்க. இது டிவி ஒர்க் ஆகுது, இந்த டிஸ்பிளேல மட்டும் கோடு வருதுன்றது சொல்லியிருந்தார். நம்ம ஸ்பேருக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க, ஸ்பேருக்கு தாராளமாக எடுக்கலாம். இதோட ப்ரைஸ் வந்து 3000 சொல்லியிருந்தார். பெட் செக்ஷனில் இந்த வாரம் என்ன கலெக்ஷன் இருக்குதுன்னு பார்ப்போம். இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ்லாம் நான் சைடில் போடுறேன், அப்படியே பாருங்கள். 6 தானே? 6000 வருது. மேலா ஃபீமேலா? அது ஃபீமேல். எவ்வளோ வருது அது? 6 பொமேரியன் தானே அது? எவ்வளோ வருது? கொஞ்சம் மினியாக வரும், டிஸ்கவுண்ட். எவ்வளோ வருது? 5 ரூபா வரும். என்ன ப்ரீட் அது? கோம்பை. எவ்வளோ வருது? 1500 ரூபா. பொமேரியன் தானே இது? எவ்வளோ வருது? 3500. மேலா ஃபீமேலா அது? ஃபீமேல். என்ன ப்ரீடுக்கா அது? ஸ்பிட்ஸ். எவ்வளோ வருது? இது 5000 ரூபா வரும். இது எவ்வளோ? இது ஸ்பிட்ஸு தான், இதுவுமே ஸ்பிட்ஸு தான். பொமேரியன் எவ்வளோ வருது? குட்டி எவ்வளோ அது? 5 ரூபா. மென்ஸு ஷர்ட் எல்லாம் கூட சேலுக்கு போட்டு வச்சுருக்காங்க. ஒரு பீஸ் வந்து 215 சேல் பண்ணுறாங்க. குவாலிட்டி ஓகே தாங்க, நல்லா தான் இருக்குது குவாலிட்டி. எவ்வளோ வருது பேக்கு? 750. ட்ராவல் பேக்கு பாய்.
ट्रैवल बैग है वहाँ पे 1500 1500 ट्रॉली बैग ஓகே 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 मांगे तो कमी पन्नी ओके ना கம்மி பண்ணி தரீங்களா? ரொம்ப நாளாக வாங்கிட்டு வர சொல்லினே இருந்தாங்க இந்த தேங்காய் எடுக்கிறத. நான் மிஸ் பண்ணினே இருந்தேன். இன்றைக்கி பார்த்து வாங்கிட்டேன் இதை. கிச்சனுக்கு தேவைப்படுற ஐட்டம்ஸ்லாம் இந்த ஷாப்பில் கிடைக்குது. ரிட்டன் போகும்போது தாங்க பார்த்தேன் இந்த கடையை. இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர்லாம் 40 ரூபான்னு போட்டு சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லாமே புதுசு பாக்ஸ் பீஸோடு வச்சுருந்தாங்க. 40 ரூபாண்ணா அது? 40 ரூபா எத்தனை வேணுமா நமக்கு தேவைப்படும் யாருக்காவது கொடுக்கலாமேன்றதுக்காக 2 பீஸ் வாங்கினேன் நான். அவ்வளோதாங்க, வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். நல்லா சிறப்பாகவே போச்சு இன்றைக்கி வெயில் இல்லாதனால. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணிவிடுங்க. ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.